வணக்கம். நான் லாவண்யா. குசுலி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ சீக்கிரமா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இந்த நேரத்துல ஏகப்பட்ட டிபேட்ஸ் வந்து நெறைய சேனல்ஸ்ல வந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். நான் இப்போ சமீபமா பார்த்த ஒரு டிபேட், டிபேட்ன்ற சேனல்ல இருந்து 6 பேர் பங்கேற்று இருந்தாங்க. அனந்தஜித் அவர்கள், திரு ஃபெலிக்ஸ் அவர்கள், ஷபீர் அவர்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சாட்டை, ஆலு ஷானவாஸ், அடுத்து திரு செந்தில்வேல் அவர்கள். இவங்க ஒரு பக்கம் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. தலைப்பு வந்து நிறைவு பெற்ற 2 ஆண்டுகள் நிறைவேறுமா விஜயின் கனவு. எல்லா டிபேட்ஸுமே நான் பார்ப்பேன். நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பா பங்கேற்கிற எல்லாருடைய டிபேட்ஸுமே நான் கவனிப்பேன். இதுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பா பேச வந்த ஒரு பக்கம் அமர்ந்திருந்த நம்ம அனந்தஜித் அவர்களா இருக்கட்டும், திரு ஃபெலிக்ஸ் அவர்களா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் கார்னர் படுத்தப்பட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த சேனலே பாத்தீங்கன்னா அதை நடத்தும் அந்த ஆங்கர் இருக்காரு இல்லையா, அவர் பேசும்போதே நார்மலா இன்டர்வியூஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தை வந்து எவ்வளவு கேள்வி கேட்டு இது பண்ண முடியுமோ அவ்வளவு கேள்வி கேட்டு ரொம்ப இது பண்ணுவார். அது அவங்களுடைய வேலைன்னு வச்சுக்கோங்களேன். நம்மள எவ்வளவு கேள்விகள் கேட்டு எப்படி நாக் அவுட் பண்ண முடியும், எப்படி இவங்களை வந்து கீழே போட முடியும் அப்படின்னு தான் பாத்துட்டு இருப்பாரு. சரி, அது அவருடைய வேலை அப்படின்னே பார்த்தாலும் இதே மாதிரி மத்த கட்சிகள் இது பண்ணுவாரா அப்படின்னா இல்லவே இல்லை. அது ஒண்ணு. அதுதான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். டிபேட்ன்றதுல இவர் தான் ஆங்கர், இதுலயும் இவர் தான் நடுவரா உட்காந்துருக்காரு. இப்படி உட்கார்ந்துருக்கும் போது இதுல என்ன நியாயம் கிடைக்க போகுது இந்த டிபேட்டுக்கு? அதுவும் நிறைவு பெற்ற 2 ஆண்டுகள்னு நிறைவேறுமா விஜயின் கனவு, நிறைவேறாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்க எல்லாம். இதுல என்ன நமக்கு வந்து நியாயமா பேச முடியும்? பேச விடுவாங்களா? இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளவு யோசனைகள் இருந்துகிட்டே இருந்தது. அவங்களுடைய பேச்சுக்கள் தொடங்க அப்படியே கொஞ்சம் கண்டினியூ ஆக 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 அதை பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, இவங்களுக்கெல்லாம் அதிகமான நேரம் ஒதுக்கப்பட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. முக்கியமா ஆலு ஷானவாஸ் அவர்களுக்கு. அதுக்கடுத்து ஒரு செந்தில்வேல் அவர்கள் ஒரு 13-14 நிமிஷத்துல முடிச்சான்னு வச்சுக்கோங்க. ஆனா ஆலு ஷானவாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 18 நிமிஷம் பேசியிருந்தார். சாட்டை அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 14-15 நிமிஷம் கிடைக்குது. ஆனா அனந்தஜித் அவர்களும் திரு ஃபெலிக்ஸ் அவர்களுக்கும் அவர் மணி அடிக்கிறாங்க. அவர் 12-13 நிமிஷத்துலயே மணி அடிச்சு வெளியே வந்துடுறாங்க. எனக்கு இன்னும் 1 நிமிடம் கிடைச்சா கூட நம்மளுடைய எண்ணங்களை, நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பா நம்ம பேச வேண்டிய விஷயங்களை எவ்வளவோ பேசலாம். ஆனா அந்த ஒரு நிமிடத்துக்கு கூட அந்த மணி அடிச்சு இது பண்ணிடுறாங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப வருந்தத்தக்க விஷயமா இருந்தது. ஏண்டா நம்ம ஆளுங்க இங்க போய் பங்கேற்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா வேற வழியே கிடையாது. இந்த மாதிரி டிபேட்ஸ்ல போய் பேசினாதான் நம்மளுடைய விஷயங்கள், நம்மளுடைய கழகத்தின் சார்பாக செய்திகள் எல்லாம் மக்களை போய் சென்றடையும். என்ன நடக்குது தமிழக வெற்றி கழகத்துல அப்படிங்கிறது தெரியும். இந்த செந்தில்வேல் அவர்களோ இல்ல ஆலு ஷானவாஸ் அவர்களோ இந்த வாட்டி ரொம்ப டீசெண்டா தான் பேசினாங்க. உண்மையை ஒத்துக்கணும். அவங்க பேசுனதுல ஆக்கப்பூர்வமா இருக்கான்றதை தாண்டி அவங்க கழகம் சார்பா பேசினாங்கன்றது ஓகே, அவங்க கட்சிகள் சார்பா பேசினாங்க. ஆனா இந்த சாட்டை மட்டும் இதோட தலைப்பே வந்து நிறைவேறுமா விஜயின் கனவு அப்படிங்கிறது தான். அப்போ தாவேக்காக உங்களுக்கு பிரச்சனைகளா தெரியற விஷயங்கள் என்ன, அதனால கனவு நிறைவேறாது அப்படின்னு பேச வேண்டிய இடத்துல தன்னை பற்றியும், தன் பெருமையை பற்றியும், தன் கட்சியின் பெருமையை பற்றியும் ரொம்ப நேரம் பேசி கொண்டிருந்தார். இதை வந்து நடுவரும் வந்து எதிர்க்கல, நீங்க இந்த டாபிக் வாங்கன்னு சொல்லல. ஆனா திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் பேசும்போதும், திரு அனந்தஜித் அவர்கள் பேசும்போது, நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே, நீங்க வேற எங்கேயோ போயிடுறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு அந்த நடுவரை உட்கார்ந்துருக்கிறவர். அதே போல இப்போ இங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா 2 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் பொது உடைமையா ஒருத்தர் ஷபீர் அவர்கள் வந்திருக்காங்க. இங்க வந்து திமுக சார்பா ஒருத்தரும், விசிக சார்பா ஒருத்தரும், நாம் தமிழர் கட்சி சார்பா ஒருத்தரும். அப்ப இவங்க எல்லாருக்குமே சமமான ஆட்கள் உள்ள வந்திருக்கணும், கரெக்டா? ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நடுவர் பேசினா கை தட்டுறாங்க, நடுவர் கேள்வி கேட்டா கை தட்டுறாங்க, செந்தில்வேல் பேசினா கை தட்டுறாங்க, ஆலு ஷானவாஸ் அவர்கள் பேசினா கை தட்டுறாங்க, சாட்டை பேசினா ரொம்ப அதிகமா கை தட்டுறாங்க. அதுலயும் முக்கியமா அங்க இடும்பாவனம் இருந்தாரு முன்னிருக்கையிலேயே. அடுத்து இந்த சாட்டை வந்து ஷார்ட்ஸ் பண்ணும்போது கிண்டலா இன்னொரு மனிதனை கூட நிக்க வச்சுட்டு பேசுவார். அந்த மனிதனும் கூட உட்காந்துருந்தார், ஒரு பேர் எல்லாம் எனக்கு தெரியாது. இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கும் போது தமிழக வெற்றி கழகம் சார்பா எந்த ஒருத்தருமே அங்க காணும். யாருமே கட்சி துண்டு போடலன்னு வச்சுக்கோங்க. ஆனா கைத்தட்டல்களோ காதுக்கு கேட்கல. இது என்ன மாதிரியான நடுநிலை அப்படின்றது எனக்கு புரியவே மாட்டேங்குது. திரு ஃபெலிக்ஸ் அவர்களை பார்த்து நடுவர் அவர்கள் வந்து கேள்வி கேட்கிறாரு, ஊடகங்களுக்கு ஏன் விஜய் வந்து பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஏன் பேசணும்? நாங்க எல்லாருமே விஜய் தானே. அப்ப நாங்க பேசுறது எல்லாருமே ஒரு விஜய் தான் தலைவர் அவர்கள் சொல்லிட்டாருல, அப்ப நாங்க பேசுறது நீங்க கேட்கலாம் இல்ல, நாங்களும் அவர் சார்பா கட்சி சார்பா தானே சொல்லிட்டு இருக்கோம். உங்க சேனலுக்கு ஏன் இன்டர்வியூ கொடுக்கல விஜய் அவர்கள் அப்படின்னு கேள்வியை போட்டு, அதாவது கேள்வி கேட்டு மடக்குறாங்களாமா. நான் கேட்கிறேன், திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு சேர்றதுக்கு முன்னாடியே ரெட் பிக்ஸ் என்ற சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அது வந்து யூடியூப் சேனல் தான், அங்கீகரிக்கப்பட்ட நியூஸ் சேனலானா. இப்ப NDTVக்கெல்லாம் அவரு பேசுறாரு அப்படின்னா நேஷனல் லெவல் அங்கீகரிக்கப்பட்ட சேனல். அந்த மாதிரி நேஷனல் லெவல் அங்கீகரிக்கப்பட்ட சேனல்கள் வரட்டும், அதுக்கப்புறம் பேசுறத பத்தி எல்லாத்தையும் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா இவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க இப்ப தமிழக வெற்றி கழகத்துல இருக்கீங்கல்ல, உங்களுக்கு கொடுக்க வேண்டியது, நீங்க நியாயமானவர் தானே, உங்க சேனலுக்கு ஏன் இன்டர்வியூ கொடுக்க வேண்டியது தானே விஜய் அவர்கள். இப்போ இதுல இன்னொரு நுணுக்கமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வெளியே இருக்கும் போதே அவர் நியாயமா பேசினாலும் அது ஒரு யூடியூப் சேனல்.
ஒண்ணு. ரெண்டாவது, இவர் கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவர் ஊடகம் நடத்துறாருன்றதுக்காக இவருக்கு இன்டர்வியூ கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஊடகங்கள் தமிழக வெற்றி கழகத்துல ஏகப்பட்ட பேர் நடத்திட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துல ஊடகத்துல பேசுறவங்க எல்லாருமே நியாயமா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா தான் பேசுறாங்க. அப்போ ஒருத்தருக்கும் விஜய் அவர்கள் போய் இன்டர்வியூ கொடுக்கணும்ன்ற மாதிரி ஆயிடாதா? நாங்களே அதை எதிர்பார்க்காதப்போ அந்த நடுவர் அவர்கள் உங்களை நம்ம சேனல்ஸ்லயே வந்து தலைவர் விஜய் அவர்கள் இன்டர்வியூ கொடுக்கலாமேன்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்கணும்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா அதுல இருக்கிற ஊடகங்கள் நடத்துற நாங்க எல்லாரும் தான் கேள்வி கேட்கணும். எங்களுக்கே அதுல பிரச்சனை இல்லை. அவர் வெளியவே வர வேண்டாம் தான் நாங்களே சொல்றோம். அவர் உள்ளே இருக்கட்டும். எப்ப தேவையோ அப்போ அவருக்கு இன்டர்வியூஸ் கொடுக்க தெரியும். அவர் வந்து கொடுப்பார். தேவைன்றப்போ பேசுவார். அவர் கன்வே பண்ண வேண்டிய விஷயம் மக்களுக்கு போய் சேருதா இல்லையான்றதுதான். மக்களுக்கு வந்து நேரடியா அவர் போய் பேசுறாரா, டெலிபோன் மூலமா பேசுறாரா, வீடியோ கால் மூலமா பேசுறாரா, இல்ல வீடியோ மூலமா கன்வே பண்றாரா, ஒருத்தருக்கு சொல்லி தகவல் சொல்லி இன்னொருத்தருக்கு மூலமா போகுதா அப்படிங்கறதெல்லாம் ஓகே. மக்களுக்கு போய் சேருதா, ஏதோ ஒரு ரூபத்துல மக்களுக்கு போய் அவருடைய செய்தி சேருதா, இதுதான் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்து அவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள்ல எங்கெல்லாம் பரப்புரை நடத்துறாரோ, எங்கெல்லாம் மீட்டிங் பண்றாரோ அந்த இடத்துல அவர் இன்ஃபர்மேஷன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிடுறாரு. அதுலயே 1000 அர்த்தங்கள் இருக்கு. இது புரிஞ்சுக்க முடியாதவங்களுக்கு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. புரிய வேண்டிய மக்களுக்கு புரிஞ்சா போதும். அடுத்து, இந்த மனிதனை பத்தி பேசவே கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா தேவையில்லாம நீ வா பாத்துக்கலாம் அப்படின்னு மாவட்ட செயலாளரையோ யார வேணா இப்படி ட்ரிகர் பண்றதுக்கு தான் பாப்பாங்க. இந்த மாதிரி மனநோயாளிகள் ஏகப்பட்ட பேர் ஆல்ரெடி பல பேர் உருவாகி இருக்காங்க, இன்னும் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். இவங்களெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியே கடந்து போறதுதான். தலைவர் விஜய் அவர்களுடைய வழியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, பேசாம கடந்து போயிடுங்க. அவர் சொன்ன ஒரு டைலாக் ஞாபகம் வச்சுக்கோங்க, உசுப்பேத்துறவங்ககிட்ட உம்முன்னு கடுப்பேத்துறவங்ககிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்ன்ற விஷயத்த மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போங்க. எனக்கே சில நேரங்கள்ல அந்த மனிதர் போடுற வீடியோக்களுக்கு பதில் சொல்லணும் நான் போட்டதுக்கு காரணம், நம்மளுடைய விஷயங்கள் வெளியே வரணும், இது வந்து உண்மைன்னு போய் கன்வே ஆகக்கூடாதுன்றதுக்காக தான். இதுக்கு மேலேயும் நம்ம வந்து அவனை பத்தி பேசணும்னா நம்ம அவனுக்கு தனியா வந்து ஒரு படம் எடுத்து கொடுக்குற மாதிரி, இந்தாப்பா நீ ஃபேமஸ் ஆக அப்படின்ற மாதிரி. ஒரு பைசா பிரயோஜனப்படாத ஒரு மனிதரை பத்தி நம்ம இவ்வளவு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால நமக்கு வேண்டியது திமுகவில் நடக்கும் அட்டூழியங்கள் என்ன, திமுகவில் நடக்கும் ஊழல்கள் என்ன, திமுகவில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன, இதை எப்படி நாங்க வந்தா தீர்ப்போம், இல்ல இது ஏன் இவங்க தீர்க்கலன்னு கேள்வி கேட்கிற இடத்துலதான் இப்ப நம்ம தமிழக வெற்றி கழகம் இருக்கு. இந்த வேலையை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இந்த 2 மாசம் மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நம்மளுடைய விஷயம், நம்மளுடைய சின்னம் விசில் அப்படிங்கிறதையும், அதே போல இந்த பிரச்சனைகளுக்கு எந்த அளவுக்கு தீர்த்து கொடுப்போம், மக்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை கொடுக்குறோன்றதுதான் இதுல இருக்கு. இதை தாண்டி இந்த மனிதன் ட்ரிகர் பண்றதுக்கு தான் இந்த மனநோயாளிகளோட வேலையே. அந்த வேலையை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, ஒரு டிஷர்ட் எடுத்துச்சு, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சு, ஒரு வீடியோ கரு சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ போட்டு கேவலமா ஒரு விஷயத்த பண்ணுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றவங்க எல்லாம் அப்படியே ஒரு மனநோயாளிகளா தூரமா இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரோட்ல ஒருத்தங்க இருந்தாங்கன்னா ஐயோ பாவம் பார்த்துட்டு போயிடுவோம், அப்படி கடந்து போறதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஊடகம்னு பேரை வச்சுக்கிட்டு தன்னுடைய வன்மங்களை கக்குற இந்த மாதிரி மனநோயாளிகளை பார்த்தா தவிர்க்க வேண்டியது உண்மையாக நடுநிலையாக நடத்துற ஊடகங்களுடைய வேலை. அடுத்த ஒரு அராஜகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னை பூக்கடையாண்ட வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா சில நிர்வாகிகள் சர்வே எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க. அங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர், நகர்மன்ற உறுப்பினரா அவர் யாருன்னு தெரியல, அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இங்க வந்து நீங்க சர்வே எடுக்கக்கூடாது, முக்கியமா பர்மிஷன் இல்லாம வரவே கூடாதுன்னு இப்படி பேச்சு போய் அடிதடியில தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா 5 பேர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. என்னங்க ஜனநாயகம்னு பேசுறாங்க, நியாயமா நடந்துக்கோங்கன்னு பேசுறாங்க. இவ்வளவு சொல்லிட்டு கடைசியில எங்கேயுமே சர்வே எடுக்க கூடாது. ஏன் அவ்வளவு பயம்? தமிழக வெற்றி கழகம் எங்கேயும் சர்வே எடுக்க கூடாதா? பேரையே குறிப்பிடாம சில கட்சிகள் அப்படின்ற மாதிரி பேசுற திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கவங்க தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தா இப்படி பயப்படுவாங்களா? தெரியுது. இந்த ஒரு விஷயத்தைய வச்சே என் தமிழக வெற்றி கழகத்துல இருக்க அத்தனை நிர்வாகிகளும் அத்தனை தொண்டர்களும் பாருங்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு எல்லா இடத்துலயுமே சர்வே எடுக்க போயிடுவாங்க. ஒரு இடம் நீங்க தடுத்தீங்கன்னா 10 இடங்களுக்கு செல்றவங்க தான் தமிழக வெற்றி கழகத்தினர். உங்களுக்கு இந்த தொண்டர்களுடைய மனநிலை என்னன்னே தெரிய மாட்டேங்குது. 5 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, 2 பேர் அதுல ஐசியூல இருக்காங்க, ஒருத்தருக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கு 2 தடவை. எந்த நிலைமையில இருக்காங்க தெரியுங்களா? இதுதான் சொல்றது, திராவிட முன்னேற்ற கழகத்துல அராஜகங்கள் தலையெடுத்து ஆடுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 16 வயது பள்ளி சிறுமி போதையில வந்து பேசுறாங்க, போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காங்க, அதுவும் போதையில. அந்த வீடியோ வெளியே வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு, எல்லாரும் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க மக்கள். எப்படி பள்ளிக்கூடத்துக்குள்ள அந்த பெண்ணை எப்படி எடுத்துட்டு போக முடிஞ்சது, அந்த பெண்ணுக்கு எங்க இருந்து கிடைச்சது, இது சோர்ஸ் என்ன, இது கண்டுபிடிக்க வேண்டியது யாரோட வேலை? சென்சிட்டிவான விஷயம். குழந்தைங்க கையில போகுது, 16 வயதுன்றது ஒரு குழந்தை மாதிரி தானே அவங்களும் கிட்டத்தட்ட. அந்த குழந்தை கையில இந்த போதை போகுது அப்படின்னா, அந்த குழந்தையை சீரழிக்கிற ஒரு கும்பல் உள்ள இறங்கி இருக்கு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய, இரும்பு கரம் போட்டு அடக்க வேண்டிய தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? போதையே இல்ல, இங்க போதை கலாச்சாரமே கிடையாது, இங்க 0% போதை கலாச்சாரம் அப்படின்னு சொன்னாங்க சுகாதாரத்துறை அமைச்சர். இங்க
பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு போய் மைக்க நீட்டி என்னங்க இப்படி இருக்கு அப்படின்னு கேட்க போன கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்ற அந்த அன்பில் மகேஷ் அவர்கள் ஓடுறாரு கார் எடுத்துட்டு. இப்பெல்லாம் கண்டிஷன் ஃபாலோ பண்ண மாட்டாங்கல்ல. ஸ்கூலுக்குள்ள பிள்ளைகள் இந்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும், ஸ்கூலுக்கு வெளியே நின்று ஒருத்தரையும் பேக்ல இருந்து தரவோ செக்கிங் பண்ணி அனுப்பணும்னு ஒரு ரூல் போட்டா என்ன பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கேட்டா நாங்க தான் நல்ல அரசியல் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும் அப்படின்னு பெருமை வேற. மக்கள் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது இப்ப போதை கலாச்சாரத்தை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இத அடக்க இவங்க முயலவே இல்லைன்றதுதான் உண்மை. இல்ல இதுல தோற்று போயிட்டாங்கன்னு அவங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். இப்போ இதுக்கு அடுத்து வர கட்சியாகிய ஆளும் கட்சியாகிய அவங்களுக்கு பெரிய பிரஷர் இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பா இத கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா தமிழ்நாடு கிட்டத்தட்ட எந்த மாதிரி ஒரு நிலைக்கு போகும்னா நம்ம எல்லாத்துலயுமே பின்தங்கிடுவோங்க. படிப்புலயும் சரி, வேலையும் சரி, நம்ம உயரும் பொருளாதாரத்திலயும் சரி, எல்லாத்துலயுமே பின்தங்கிடுவோம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க போடுற ஒரு ஓட்டம் இனிமே உங்களுடைய ஒரு ஓட்டு உங்களுடைய மிகப்பெரிய சொத்துக்கு சமம். நீங்க அவங்க கொடுக்குற காசுக்கு அவங்க கொடுக்குற பொருளுக்கு ஏமாந்து போட்டீங்கன்னா இந்த 5 வருஷம் முடிஞ்சது கதை. நல்லா யோசிங்க. உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்க ஆரோக்கியமா நல்ல மனநிலையோட போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நல்லா ஒரு வேலை கிடைக்கணும், அந்த வேலையில பொருளாதாரத்துல உயர்ந்து நிக்கணும், நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம வெளியே போறோம்னா ஒரு சேஃப்டி இருக்கணும். அது பகலா இருந்தாலும் இரவா இருந்தாலும் நம் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு சேஃப்டி இருக்கணும். இப்படி எல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா வர எலெக்ஷன்ல நீங்க போடுற ஒரு ஓட்டு, அந்த ஒரு ஓட்டு தீர்மானிக்கும் எந்த மாதிரியான தலையெழுத்து நமக்கு எழுதணும். இது நமக்கு நாமே எழுதிக்க போற தலையெழுத்து. அதனால ரொம்ப யோசிச்சு நிறுத்தி நிதானமா முடிவெடுங்க. அடுத்து இன்னொரு விஷயம், இப்போ புதுசா ஒரு பொருளைய கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. தலைவர் விஜய் அவர்கள் இன்டர்வியூ கொடுக்க போறாரு அப்படின்னு 4 தேதி நேரம் எல்லாம் குறிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி காணொலி மூலமா இதெல்லாம் மீட் பண்ணுவார், நிர்வாகிகளை மீட் பண்ணுவார், இப்படி எல்லாம் சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அப்படி எல்லாம் இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவுமே வரல. வரும்போது கண்டிப்பாக எங்கள் ஊடகங்கள் வாயிலாக உங்களுக்கு மக்கள் எல்லாருக்கும் தெரிவிக்கப்படும். எல்லாருமே அடுத்த சேலத்துல மீட்டிங்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்துதான் மற்ற விஷயங்களை பத்தி யோசிக்கிறது. அதனால தயவு செய்து இந்த மாதிரி சேனல்கள்ல வர எல்லா நியூஸையுமே நம்பி இது பண்ணாதீங்க. அதுக்கு நீங்க உங்களுக்கு அவ்வளவு கன்ஃபியூஷன் தான். தமிழக வெற்றி கழகத்துல என்ன நடக்குதுன்னு நீங்க நினைக்கணும்னு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இப்ப கரண்ட்ல என்ன போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா எங்களை மாதிரி ஊடகங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செய்து யோசிச்சு நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. வாக்களிப்போம் விசில் சின்னத்தில். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.